தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ள நிலையில் செங்கல்பட்டு தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் ரத்தினமங்கலம் பகுதியில் நடைபெற்ற அதிமுக கிளை மற்றும் அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் திமுக அரசின் மீது அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்து உரையாற்றினார். தமிழகத்தில் ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் செங்கல்பட்டு தொகுதியில் அதிமுகவின் இந்த தீவிர பிரச்சாரம் மற்ற கட்சிகளிடையே அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமடைந்துள்ளது. தெருவுக்கு தெரு கஞ்சா மற்றும் போதை ஊசிகளின் புழக்கம் அதிகரித்துள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது என கஜேந்திரன் சாடினார். குடும்பத் தலைவிகளுக்கு ரூபாய் 1000 தருவதாக கூறிவிட்டு 1 கோடி பேருக்கு மட்டும் வழங்கிவிட்டு மற்றவர்களை தகுதியில்லாதவர்கள் என ஒதுக்கிவிட்டனர் என்று அவர் குற்றம் சாட்டினார். பால், அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, மின்சார கட்டணம் மற்றும் வரி உயர்வு ஆகியவற்றால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். செங்கல்பட்டு தொகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மறுக்கப்படுவதாக வேட்பாளர் கஜேந்திரன் வருத்தம் தெரிவித்தார். இங்கு ஏராளமான நிறுவனங்கள் இருந்தும் இங்குள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படுவதில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வித வேலைவாய்ப்பும் உருவாக்கப்படவில்லை. நான் வெற்றி பெற்றால் தொகுதி முழுவதும் மாதம் 2 முறை வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்துவேன். இளைஞர்களுக்காக தனித்திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்கள் அமைத்து தருவேன் என அவர் வாக்குறுதி அளித்தார். அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் எடப்பாடியாரை மீண்டும் முதலமைச்சராக்க உழைக்க வேண்டும் என்று தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார்.